ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். சண்டே எனக்கு டே எப்படி போனது, கூடவே வந்துட்டு மதியம் வந்துட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த ரெசிபி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கேன். சண்டே அன்றைக்கி மேக்ஸிமம் வந்து வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறதால மேக்ஸிமம் வந்துட்டு மார்னிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்லாம். மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிட்டேன். எப்போ வந்துட்டு எம்டி ஸ்டமக்கில் வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டயர்ட் ஆயிரும். அதனால் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஏதாவது நமக்கு வந்து பால் இல்லைனா டீ காஃபி ஏதாவது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எனர்ஜி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் சண்டே அப்போது 1 வீக்குக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து பன்னீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து 1 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து பன்னீர் பண்ணுறேன்ட்டு. கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கார தோசை தான் வந்து பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர வழியிலேயே வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வந்து கிளம்பிட்டோம். மார்க்கெட்லேருந்து வரும்போதே வந்து குழந்தை வந்து தூங்கிட்டாங்க. அதனால் அவங்க தூங்கி எழுறதுக்குள்ளேயும் வந்துட்டு லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு வந்து வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம் வந்து தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உரித்தோம் அப்படின்னா சீக்கிரம் உரிச்சிடலாம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து வதக்கிறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதால ஒரு பெரிய வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில், அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணியில் பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணி இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வந்து நம்ம சின்ன வெங்காயமே மேக்ஸிமம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்ல எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜீரகமும் மிளகும் வந்து வறுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு ஜீரக மிளகு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு இது ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து சோம்பு ஆட் பண்ணி சோம்பு வந்து பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கு பிறகு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் போல் சிக்கனை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் வந்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி வந்து வெளியே வரும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் வந்துட்டு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து சிக்கன் மசாலா வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைலில் தான் வந்து பண்ணான்ருக்கு. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மல்லி 2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை வந்து ஒரு 6லேருந்து 8 அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணி இலை, கிராம்பு வந்து ஒரு 10 போல் கிராம்பு, 4 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஸ்டார் அனீஸ் ஒன்று எடுத்திருக்கேன், முந்திரி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிருக்கேன். இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
மிக்ஸி ஜாரில் சேம் அதே மாதிரி நம்ம வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு 20லேருந்து 30 போல் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்துட்டு கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் வந்துட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி வந்து 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 10லேருந்து 12 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். கூடவே வந்து 4 பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். பிரியாணி பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணி இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலா கூடவே வந்துட்டு நம்ம வந்து காரத்துக்கு வந்து சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து 1/2 kg அளவுக்கு எலும்புள்ள சிக்கனாக வந்து எடுத்திருக்கேன். மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை. 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg அளவுக்கு பிரியாணி ரைஸ் வந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன். நம்ம வந்து வாட்டர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா 4 டம்ளர் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் அரிசி வந்து அளந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சிக்கன் ஓரளவு வெந்ததுக்கு பிறகு பேலன்ஸ் இருக்க வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1 பங்கு ரைஸ்க்கு 2 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவு வந்து வத்தினதுக்கு பிறகு நம்ம டைரெக்டாக வந்து தம் போட்டுக்கலாம். சைடில் வந்து தோசைக்கல் வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் தம் போடுறதுக்காக. இங்கே வந்து சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா வத்தினதுக்கு பிறகு தம் போட்டுடலாம். கீழே வந்து தோசைக்கல் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு ஒயிட் கிளாத் மேலே வந்துட்டு போட்டிருக்கேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து நம்ம வெயிட் வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். டைரக்டா வந்து ஸ்டவ்ல வந்து சிம்ல வச்சுட்டு தம் போடும்போது பிரியாணி பாத்திரம் வந்து கீழே வந்து அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து தம் போடுறதுக்கு வந்து தோசைக்கல்லே வந்து யூஸ் பண்ணிக்கிறது. சண்டே அன்னைக்கு என்ன லஞ்ச் பண்ணேங்கிறது ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கமெண்ட்ல வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹாய் இனியஸ்ரீ. மேக்ஸிமம் வந்து நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து ரிப்ளை பண்ண தான் பார்ப்பேன். சண்டே வந்து பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா லஞ்சுக்கு வந்து பண்ணுறதையே மேக்ஸிமம் வந்து நைட்டுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததால் இந்த பிஸ்கட் வந்து பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர், அது கூடவே வந்து ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம், உருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கட்டை வந்து மைதா மாவு ஆட் பண்ணியும் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதால கோதுமை மாவில் தான் இந்த பிஸ்கட் வந்து பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை வந்து சலிச்சுட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறணும். பிஸ்கட் வந்து அவனில் தான் வந்து பண்ணுறேன். ஸோ ஊறினதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பால் ஷேப்பில் உருட்டிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே பிஸ்கட் ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவன்ல வச்சுக்கலாம். குக்கர்ல வந்து பண்றோம் அப்படின்னா குக்கர்ல கீழே வந்துட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இட்லி பிளேட்ல வந்து பிஸ்கட் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடும். அவனை வந்து 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். டைம் அண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 15 நிமிஷம் போல் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடும். பிஸ்கட்டை வந்து உடனே எடுக்காமல் ஆறுனதுக்கு பிறகு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இன்றைக்கி டே இப்படி தான் போனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.